ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் மத்திய பாஜக அரசு மாநிலங்களை அழிக்க முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக சட்டத்துறை மாநில மாநாடு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக சட்டத்துறை அணியின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் படிப்படியாய் நாடு முழுவதும் ஒரே தேர்தல் என்ற முறையை கொண்டுவர பாஜக முயற்சிப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் மாநிலங்கள் அழித்து பிரதமர் மோடியை சர்வாதிகாரியாக மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தான் ஆளுநரை விமர்சிப்பதால் மத்திய அரசு அவரை மாற்றிட வேண்டாம் என்றும், ஆளுநர் பேசதான் பாஜகவின் உண்மை முகம் அம்பலப்படும் என்றும், மாநில சுயாட்சி குறித்து மக்களுக்கு மேலும் விழிப்புணர்வு ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரே உணவுன்னு ஒற்றை பண்பாட்டை நோக்கி நாட்டை நகர்த்த பார்க்குது. அதுக்காகத்தான் ஒரே தேர்தல் கிளம்பி இருக்காங்க. ஒரே அரசியல் நிலையை உருவாக்க மாநிலங்களை அழிக்க பார்க்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் குறுகிய கால செயல் திட்டமாக இருக்காது, நீண்ட கால செயல் திட்டமாகத்தான் இருக்கும். இப்போ நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவங்களாக சித்தரிக்கிற முயற்சியில இறங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். எந்த ஆளுநர்? மரபுப்படி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர். இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது, நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திடாதீங்க. அவர் பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது.